ஸோ அந்த ஆர்ட் ஆஃப் டயக்னோசிஸ் வந்து வில்லியம் ஆஸ்லர் சொல்லி கொடுத்தது தான். இன்னொரு பேஷண்ட்ஸுக்கு அந்த கான்ஃபிடன்ட் ஒரு பிளசிபோ எஃபெக்ட்லயே நம்மள தொட்டுட்டாரு அப்படினாலே சரியாயிடும். அது நம்ம ஹக் தெரப்பின்னு சொல்றோம்ல. அதாவது இதை வந்து ஆனால் வில்லியம் ஆஸ்லர் வந்து ஒரு 1800களோட இறுதியில் சொன்ன விஷயத்த இதில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்ம வள்ளுவர் வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். என் பொருளவாக செலச் சொல்லி தாம் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இப்போது என் பொருளவாக செலச் சொல்லிங்கிறது ரெண்டாவது எடுத்துக்கணும். நம்ம தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. இப்போ நீங்கள் ஒன்று என்கிட்ட வந்து சொல்கிறீங்க ஒரு விஷயத்த, அப்போ உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய நுண்பொருள், அதில் இருக்கக்கூடிய நுட்பமான பொருளை நான் கூர்ந்து கவனித்து புரிஞ்சுக்கணும். அதுதான் யூ ஆர் த பேஷண்ட். உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நான் இடையில குறுக்கிடாமல் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்களே சொல்லிடுறீங்க உங்கள் வியாதி என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. எந்த மாதிரியான வலிக்குது, எப்படி இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக சொல்கிறீங்க. அதை பூரா நான் கேட்கணும். அதை கேட்டு நான் டயக்னோஸ்க்கு வந்துடுறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதை வந்து தான் என் பொருளவாக செலச் சொல்லி, அதாவது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த, அறிவியல் பூர்வமான விஷயத்த எளிமைப்படுத்தி அந்த நோயருக்கு புரியக்கூடிய மொழியில், அவருக்கு புரியக்கூடிய வழியில் அழகாக எளிமையாக எடுத்து சொல்லணும். என் பொருளவாக செலச் சொல்லி, அது செல்லுபடி ஆகணுமா? என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவுன்னு இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் அப்பவே சொல்லியிருக்கார். ஸோ நம்ம திருக்குறள் படித்தாலே எவ்வளவோ நல்லா. சூப்பர் டாக்டர்.